ராசிபுரம் அருகே கிணற்றில் தவறி விழுந்து 7 மணி நேரமாக உயிருக்கு போராடிய மூதாட்டியை ராசிபுரம் தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த குட்டலாடம்பட்டி பகுதியில் வசித்து வரும் 78 வயதான ராஜம்மாள் பார்வை கோளாறு காரணமாக அருகே இருந்த 60 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்துள்ளார். அதிர்ஷ்டவசமாக கிணற்றில் தண்ணீர் குறைவாக இருந்ததால் உயிர் தப்பிய மூதாட்டி சுமார் 7 மணி நேரம் கிணற்றுக்குள் இருந்துள்ளார். பின்னர் மூதாட்டியின் கூச்சலை தொடர்ந்து பொதுமக்கள் அங்கு கூடி ராசிபுரம் தீயணைப்பு துறையினர் உதவியுடன் மூதாட்டியை பத்திரமாக மீட்டனர். பின்னர் ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். சாத்தூர் அருகே நடைபெற்ற வெடிவிபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வந்த குருமூர்த்தி என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கூகன்பாறையில் உள்ள பட்டாசு ஆலையில் கடந்த செப்டம்பர் 19ஆம் தேதி ஏற்பட்ட வெடிவிபத்தில் கோவிந்தராஜ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்தில் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்ட குருமூர்த்தி என்பவர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குருமூர்த்தி உயிரிழப்பை தொடர்ந்து கூகன்பாறை பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் பலி எண்ணிக்கை 2ஆக உயர்ந்துள்ளது. அவிநாசி அருகே கிணற்றில் நீச்சல் பழகிய 10ஆம் வகுப்பு மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த சாவக்கட்டுப்பாளையம் வெள்ளமடை பகுதியைச் சேர்ந்தவர் ராமசாமி என்பவரது மகன் கௌதம். சாவக்கட்டுப்பாளையம் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். வழக்கம் போன்று பள்ளிக்கு சென்று மாலை ஊர் திரும்பிய கௌதம் தனது நண்பர்களுடன் ஊர் கிணற்றில் நீச்சல் பழக சென்றுள்ளார். 100 அடிக்கு மேல் ஆழமுடைய அந்த கிணற்றில் இடுப்பில் பிளாஸ்டிக் தண்ணீர் கேனை கட்டிக்கொண்டு நீச்சல் பழகிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக இடுப்பில் கட்டப்பட்டிருந்த தண்ணீர் கேன் கழண்டு விட்டதால் கௌதம் கிணற்று நீரில் மூழ்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற அவிநாசி தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை வீரர்கள் 5 பேர் கொண்ட குழு நீண்ட நேரம் போராட்டத்துடன் மாணவன் உடலை தேடும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து சேயூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கம் அருகே பள்ளி மாணவியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த அண்ணன் தம்பி உட்பட 3 போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ஓரந்தவாடி கிராமத்தைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவி பணக்கோளைப்பாடி பகுதியில் உள்ள தனது மாமா வீட்டில் தங்கி அங்குள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்துள்ளார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மாணவி விடுமுறையில் தனது மாமா வீட்டில் உள்ள ஆடுகளை மேய்க்க அங்குள்ள ஏரிக்கரை பகுதிக்கு சென்றிருந்த போது அங்கு இருந்த அதே பகுதியைச் சேர்ந்த தனஞ்சயன் என்பவரின் மகன்கள் ராமஜெயன் மற்றும் இவரது தம்பி பவுன்குமார் ஆகிய இருவரும் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. அதனை நேரில் பார்த்த செல்வராஜ் என்பவரும் மாணவியை மிரட்டி பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டதாக புகார் எழுந்த நிலையில் செங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் தனஞ்சயன் என்பவரின் மகன்கள் 2 மற்றும் செல்வராஜ் ஆகிய 3 போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 3 பேரையும் சிறையில் அடைத்தனர். உலகம் போற்றும் தலைவர் மகாத்மா காந்தியை யாரும் சிறுமைப்படுத்த முடியாது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குளித்தலையில் பேட்டியளித்துள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையம் முன்பு சுமார் 80 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த காந்தி சிலையை அகற்றுவதற்கு ஆளுங்கட்சி நகராட்சி தீர்மானம் நிறைவேற்றி கடந்த சில தினங்களுக்கு முன்பு இரவோடு இரவாக சிலையை அகற்ற முயற்சித்ததாக கூறப்படுகிறது. அப்போது காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அகற்றப்படாமல் தடுத்ததாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குளித்தலையில் உள்ள காந்தி சிலைக்கு நேரில் வந்து மாலை அணிவித்து மரியாதை செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மகாத்மா காந்தி என்பவர் உலகம் போற்றும் தலைவராக திகழ்ந்து வருகிறார், அதை ஏன் அகற்ற வேண்டும்? குளித்தலை ஆளுங்கட்சி நகர்மன்ற தீர்மானம் நிறைவேற்றி அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தால் அது வருந்தத்தக்க செயல் என்றும் இதுகுறித்து தமிழக முதலமைச்சரை சந்தித்து பேச உள்ளதாக தெரிவித்தார். நான் மாண்பு முதலமைச்சர் அவர்களை பார்த்து மாவட்ட நிர்வாகமும் மகாத்மா காந்தியடிகள் சிலையை அகற்ற வேண்டும், மறு இடத்தில் வைக்க வேண்டும் என்றால் ஒரு முறைக்கு பல முறை அதை ஆலோசனை செய்ய வேண்டும். ஊர் பெரியவருடன் பேச வேண்டும், அனைத்து கட்சி தலைவருடன் பேச வேண்டும். மகாத்மா காந்தி என்ற தேச தந்தை என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே இதில் மீண்டும் மீண்டும் மாவட்ட ஆட்சித் தலைவர் சிறப்பு கவனம் செலுத்தி இந்த நடவடிக்கையில் இருக்க வேண்டும். உளுந்தூர்பேட்டை அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சுற்றுலா வேன் மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 20 பேர் சுற்றுலா வேனில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து முடித்துவிட்டு அதே வேனில் சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். இவர்கள் வந்த வேன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மேட்டத்தூர், சென்னை, திருச்சி,
திருச்சி ஜிஎஸ்டி சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் இடதுபுறத்தில் இருந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. வேன் முன்பக்கம் அப்பளம் போன்று நொறுங்கியதால் வேனில் பயணித்த 2 பெண்கள் உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். போலீசார் மற்றும் தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்து வந்து விபத்தில் காயமடைந்த 14 பேரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் போக்குவரத்தை சீர் செய்த போலீசார் விபத்தில் உயிரிழந்த உடல்களை மீட்டதோடு விபத்து குறித்து விசாரணை நடத்தினர். தமிழ்நாட்டில் அடிப்படை ஞானம் இல்லாதவர்கள் பகுத்தறிவாதி என சொல்லிக் கொண்டிருப்பதாக பாஜகவின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா விமர்சித்துள்ளார். தாம்பரம் அடுத்த செம்பாக்கத்தில் பாஜக செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பாஜகவின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா கலந்து கொண்டு பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஹெச் ராஜா, தாமு அன்பரசன் அமைச்சராக இருக்க எப்படி முதலமைச்சர் அனுமதிக்கிறார்? பிரதமர் பேசியதை முதலமைச்சர் ஏற்றுக்கொள்கிறாரா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் தமிழ்நாட்டில் அடிப்படை ஞானம் இல்லாதவர்கள் பகுத்தறிவாதி என சொல்லிக் கொண்டிருப்பதாக சாடிய அவர், பெண்களின் தாலியை பறிக்கும் திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருவதாக மது விற்பனை குறித்து கண்டனம் தெரிவித்தார். ஆகவே காவல்துறை ஒரு அரசாங்கத்தின் ஏவல் துறையாக நியாயம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு இந்த சம்பவங்கள் எடுத்துக்காட்டாயிருக்கு. ஒண்ணு, தாமோ அன்பரசன் மந்திரியா இருக்க லாயக்கு இல்ல. ஒரு பிரைம் மினிஸ்டர் நான் பீஸ் ஆக்குவேன்னு பப்ளிக் மீட்டிங்ல பேசியிருக்காரு. ஹவ் இஸ் அலவுட்? அவர் எப்படி மந்திரியா இருக்கிறார்? முதலமைச்சர் எப்படி அனுமதிக்கிறார்? முதலமைச்சர் மாண்புமிகு பிரதமரை இந்த மாதிரி பண்ணணும்னு பேசினது ஒப்புக்கிறாரா? உடன்படுறாரா? ஆகவே இது மோசமான ஒரு அரசாங்கம். இந்த நாட்டினுடைய இறையாண்மையை, சட்டம் ஒழுங்கை, நாகரிகத்தை கடைபிடிக்காத ஒரு அரசாங்கமாக இன்னைக்கு தமிழகத்துல இந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற வகையில் தொழிற்சாலைகள் இயங்கினால் அதனை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க சிறப்பு அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் பசுமை தமிழ்நாடு இயக்க திட்டத்தின் கீழ் 2ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. தமிழகத்தில் வனப்பரப்பை அதிகப்படுத்தவும் பசுமை போர்வையை விரிவுபடுத்தவும் கொண்டுவரப்பட்ட இந்த திட்ட துவக்க விழாவில் தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துறை அமைச்சர் மெய்யநாதன், வனத்துறை அமைச்சர் மதிவாணன் உள்ளிட்டோர் பங்கேற்று பசுமையை மீட்டெடுக்கும் வகையில் மரக்கன்றுகளை நடவு செய்து திட்டத்தை தொடங்கி வைத்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அமைச்சர் மெய்யநாதன், சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் தொழிற்சாலைகள் இயங்குகிறதா என துறையை சார்ந்த அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும், ஏதேனும் குறைபாடு இருக்கும் பட்சத்தில் சிறப்பு அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். குறிப்பாக இன்றைக்கு இந்த பகுதியில் திடக்கல்வி மேலாண்மை பொறுத்த வரைக்கும் மிக கவனமாக கையாண்டு வருகிறது. நீர்நிலைகளில் கழிவுகள் கலக்காத வகையிலும், அதேபோல இந்த ஸ்கிராப்பை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் கண்காணித்து எந்தவித சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அப்படி ஏதாவது எங்கேயாவது அது போன்ற இருந்தால் தொடர்ந்து கண்காணிக்கப்படும். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பகுதியை நேரடியாக எல்லா இடங்களிலும் ஆய்வுகள் மேற்கொண்டு அதற்கான திட்டங்களை ஒவ்வொரு தொழிற்சாலைகள், குறிப்பாக ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரிக்கு நாம் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்திருக்கோம். அதே மாதிரி நீர்நிலைகளை அந்த கழிவுகள் கலக்காத வரைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி இங்க இருக்கிற ஒவ்வொரு தொழிற்சாலைகளும் மரங்களை வளர்க்க வேண்டும், நாட்டு மரங்களை வளர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறோம். நிறைய தொழிற்சாலைகள் அவர்கள் தொழிற்சாலை வளாகம் அருகில் இருக்கின்ற இடங்களில் மரங்கள் அதிகமாக நடவு செய்து வளர்க்கப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் சார்பில் பாஜக RSS-ஐ கண்டித்து மாநாடு தமிழ்நாட்டில் விரைவில் நடைபெறும் என்று திருச்சி விமான நிலையத்தில் செல்வ பெருந்தகை பேட்டியளித்துள்ளார். நாமக்கல்லில் நடைபெறவுள்ள நிலைக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சட்டமன்ற நிலைக்குழு தலைவரும் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான செல்வ பெருந்தகை சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வருகை தந்தார். அப்போது விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த ஒரு வாரத்தில் தொடர்ந்து அவதூறுகளும் மிரட்டலும் விடுத்து வரும் பாஜகவை கண்டித்து மாபெரும் மாநாடு நடைபெற உள்ளதாகவும், அந்த மாநாட்டிற்கு இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என்று தெரிவித்தார். பாசிச பாஜகவை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு மாபெரும் மாநாடு நடத்த இருக்கிறோம். அதில் திராவிட முன்னேற்ற கழகம், CPM, CPI, VCK, IUML, கொங்கு நாட்டு மக்கள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, எங்களுடைய இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து தலைவர்களையும் அழைத்து எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை
பேச விடாமல் மௌனமாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற பாஜகவை கண்டித்து RSS உடைய திட்டங்களையே கண்டித்தும் மாபெரும் மாநாடு நடத்த இருக்கிறோம். அதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கலந்து கொள்ள அழைப்பு விடுக்க இருக்கிறோம். அரூரில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் கடத்தி வந்த கார் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் ராஜஸ்தானை சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டனர். பெங்களூரில் இருந்து சுமார் 4 லட்சம் மதிப்புள்ள 357 கிலோ புகையிலை மற்றும் குட்கா போன்ற போதைப் பொருட்களை கடத்தி வருவதாக அரூர் காவல் ஆய்வாளர் செந்தில் ராஜ்மோகனுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் அரூர் ரவுண்டனாவில் சோதனை மேற்கொண்ட போது அதிவேகமாக வந்த காரை மடக்கி சோதனை செய்தனர். அப்போது அதில் தடை செய்யப்பட்ட புகையிலை, குட்கா போன்ற போதைப் பொருட்கள் இருப்பதை கண்ட காவல்துறையினர் அவற்றை பறிமுதல் செய்து போதைப் பொருட்களை கடத்தி வந்த 2வரையும் காரில் இருந்து பிடித்து அரூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர். அப்போது தருமபுரி மாவட்டம் அரூர் பஜார் தெருவில் கடை நடத்தி வரும் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த மகேந்திரகுமார், நாராயணசிங் இருவரும் சில்லறை விற்பனைக்காக கொண்டு வந்தது தெரியவந்தது. போதைப் பொருட்களை கடத்த பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்து போதைப் பொருள் கடத்திய ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.